ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம்? உன் இயல்பு நிலையில் இருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையை மறத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம்? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது. உன் கோபம், அவசர புத்தியும் சகிப்புத்தன்மையில்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ எய்துவாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு. நீயும் அதையே செய்யாதே. பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உன் பக்தி உண்மையானது, உன் அன்பு தூய்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது. உன் சாயப்பாவுக்கு எப்படி உன் சூழ்நிலை தெரியாமல் போகும்? உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் இருப்பேன்? உன்னோடு எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா. நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே. நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மமாகும். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன். கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார். இரண்டும் ஒன்று போலதான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே போல வாழ்வில் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கான எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு என எல்லாம் யதார்த்தம்தான். அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தின் வடிவுகள்தான். அதனுள் நமக்குள் நாம் ஈட்டிக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணியாகும். போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்குள் இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அதுதான் என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க நீ உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா. என் கையை தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் உன் சாய்தேவா கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருச்சக மரமாய் உருவாக்குவதற்காகத்தான். நீ என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய். நீ என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம். ஆனால் நான் உன் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு. உன் தோல்விகளை கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எறிய கற்றுக்கொள். வெற்றி உன் வீட்டு கதவை தட்டும். நீ என் மீது கொண்ட பக்தியில் பரவசமடைந்து உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். நிச்சயம் உன் வாழ்வை நட்சத்திரமாக ஜொலிக்க வைப்பேன். அதுவரை அமைதியாக இரு. தேவையானதை நான் செய்கிறேன். நிறைவு காணும் வரை நான் உங்களை நடத்தி செல்கின்றேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் நான் உங்களை கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன் சுமையை என் மீது இறக்கிவை. வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றிக்கனியை நான் பறிக்க வைப்பேன். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு. என்னை விரும்பி
என்னையே நம்பியிருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். யாரேனும் உன்னை விடாமல் காயப்படுத்தி வலி ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் வேறு வழியின்றி அவர்களை அண்டியே இருக்காதே. இழப்பின் பயத்தோடே வாழாதே. மனோபலத்துடன் அவர்களை போக விடு. பலத்தின் மூலமாக நீ அவர்களின் அன்பினை மீண்டும் வென்றிட முடியும், பலவீனத்தால் அல்ல. தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல்லிவை, இன்னும் வாழ்க்கை முடியவில்லை, சாயப்பா, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று. என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறி. கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதையெதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்தி கொள்கிறாய்? என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன். உன் மனதை எப்போதும் தெளிவாக வை. நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கே. அதனை நடத்துபவன் நானல்லவா? உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது. அதனால் கவலை வேண்டாம். மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்து சேரும். என் பக்தன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல இந்த மசூதி தாயிடம் இழுத்து கொண்டு வருவேன். உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் சாய் உன்னை எப்பொழுதும் சோதிப்பார். நீ நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என கலங்காதே. சாய் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது. எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை காலதாமதமானாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் தான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நீ நினைத்தாய்? நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சாய் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. ஓர் இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ மனதிற்குள் நினைத்தாலே போதும், உனக்கான பதிலை நானே அளிப்பேன். நீ ஒரு முறை என் நாமம் உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன். தினம்தோறும் என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் 7 ஜென்மத்திலும் உனக்கு பலன் அளிப்பேன். இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். என் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக நீடிக்கிறார்கள். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாயின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு.